கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த ரமதான் வருகிறது. ரமதானில் தௌபா செய்யலாம், ரமதானில் பாவ மன்னிப்பை தேடலாம், ரமதானில் தொழுகலாம், ரமதானில் குர்ஆனை ஓதலாம், ரமதானில் அல்லாஹ்விடத்தில் நெருங்கலாம் என்று எண்ணி ரமதானை நோக்கி எதிர்பார்ப்பவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளட்டும். ரமதான் எம்மை அடையும் என்பதற்கு எமக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. நாம் எழுதி வைத்த சொத்தல்ல அது. அல்லாஹ் நாடினால் ரமதான், அல்லாஹ் நாடவில்லை என்றால் சென்ற வருடம் இருந்து இந்த வருடம் ரமதானில் இல்லாதவர்களை போன்றுதான் நம் நிலைமையும். தௌபா செய்வதற்கு ரமதான் தேவையில்லை, தௌபா செய்வதற்கு இந்த நொடிதான் தேவை. இந்த நொடியில் திரும்பினால் அல்லாஹ் எம்மை முன்னேற்றுவான். வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ் முன்னேற்றுவான். இந்த உலக வாழ்வில் கண்ணியத்தை அல்லாஹ் தருவான், வெற்றியை அல்லாஹ் தருவான். செல்லும் இடமெல்லாம் வாழ்வில் அவனுக்கு கஷ்டங்களும் சிரமமும் இருந்தாலும் அவனுடைய வாழ்வை அல்லாஹ் மகிழ்ச்சிப்படுத்துவான். எப்போது பாவங்களில் தொடர்கிறானோ, ஒமன் நஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை தான் இந்த உலகம் முழுவதும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரமதானுக்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் திரும்பிய நிலையில் ரமதானை அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு தருவானாக. யார் தௌபாவோடு ரமதானை வரவேற்றார்களோ அவர்கள் ரமதானை கண்ணியப்படுத்தியவர்கள். யார் பாவத்தோடே ரமதானில் நுழைகிறார்களோ அவர்கள் ரமதானை ஒருபோதும் கண்ணியப்படுத்த முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் ரமதானை அடைந்தும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து செல்கிறதோ அவன் நாசமாகுவான்.